இவர்களுடைய திட்டம் இப்ப இல்ல. 1906ஆம் ஆண்டு பிரிட்டிஷுடைய பிரதம மந்திரி, அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஹென்றி கேம்பல் பேனர்மேன் சொல்றாரு, நாம முஸ்லிம்களுடைய தலைமைத்துவமான இந்த ஹிலாஃபத்தை வீழ்த்த போறோம். 1906ஆம் ஆண்டு சொன்ன கூற்று, ஹிலாஃபத்தை நம்ம வீழ்த்த போறோம். மீண்டும் ஒரு கால் இந்த முஸ்லிம் உம்மத் ஒரே தலைமையின் கீழே ஒன்றிணையாம இருக்கணும் அப்படின்னா, அவங்க அதை ஒன்றிணையாம நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு மத்தியில் ஒரு அந்நிய மதத்தை உடைய ஒரு அந்நிய சமூகத்தை நம்ம நாடா ஆக்கிரமித்து செஞ்சு அந்த அந்நிய சமூகத்தை அந்த முஸ்லிம்களுடைய இதய பகுதியில் நாம உருவாக்கணும். அதன் மூலம் எப்பவுமே அந்த நிலத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். முஸ்லிம்கள் எப்பவுமே எதை யோசிச்சிடக்கூடாது, திருப்பியும் ஒரு உஸ்மானியா ஹிலாஃபா இல்ல, அதற்கு முன்பு இருந்த நேர்வழிப்பட்ட ஹிலாஃபத்தின் முறையிலான ஒரு ஹிலாஃபத்ன்ற அந்த பேச்சே முஸ்லிம்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, பிரச்சனையிலே அந்த பகுதியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு அந்நிய சமூகத்தை அங்க நம்ம கட்டமைக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதுக்கு யாரு தேர்வு செஞ்சாங்க? இந்த யூதர்கள் தான் தேர்வு செஞ்சாங்க. இந்த யூதர்களுக்கு தான் தேர்வு செஞ்சு அந்த இடத்தை